பேரை சொன்னா கம்பீரம் வரும். நம்பூதிரிகள் வரணும். வாங்க நம்பூதிரி, வணக்கம். நீங்க இங்க திரும்பவும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் திரும்பவும் இந்த ஊருக்குள்ள வருவேன்னு நீங்க யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா என்ன நீங்க நம்பல. പക്ഷേ ഞാൻ நம்பி ஒரு காரியத்துல இறங்கினா இடையில விட்டுட்டு போறது என்ற சுபாவம் இல்ல. நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு நித்திரை வராது. ഞാനിവിടെ വന്നത് നിങ്ങൾക്ക് ധർമ്മസങ്കടമായോ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைங்க. ஆளாளுக்கு ஏதேதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜமீன் மேல இருந்த மரியாதையால தான் என் காது பட எதுவும் பேசல. அந்த ஒரு தயக்கம்தான். அது மட்டும் இல்ல நம்புது. போன்ல உங்ககிட்ட பேசும்போது பிரசிடென்ட் பொண்ணு அபிராமியை பத்தி சொன்னேன் இல்லையா? அதனாலதான் இப்போதைக்கு நீங்க இங்க வந்து சிரமப்பட வேண்டான்னு நான் நினைச்சேன். ஆனா எங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை துளியும் குறையாது. ஆச்சி உங்களை வரவழைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனா எனக்குள்ளதான் ஒரு சின்ன தயக்கம். நீங்க இங்க வந்தா இன்னும் என்னென்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் வருமோன்னு ஒரு தயக்கம் இருந்தது. இப்போ நீங்களே வந்துட்டீங்க. வந்தவங்களுக்கு மரியாதை செய்யறது தான் எங்க ஜமீனோட பழக்கம். நீங்க எங்களுக்காக செஞ்ச பூஜைகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆனா அப்போ அதுக்கு சன்மானமா எதுவும் தர முடியல. இப்போ நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க, ஒரே செக்கா கொடுத்துறேன். நீங்க ജമീന്ദാരയ്യ, ഈ കേശവ നമ്പൂതിരിയെ കുറിച്ച് ഇതാണോ നിങ്ങളുടെ ഉദ്ദേശം? ഞങ്ങളുടെ ഈ താന്ത്രിക വിദ്യകളും വിഷ്ണുമായയുടെ അരുളും എത്ര തലമുറകളായിട്ട് ഞങ്ങളുടെ രക്തത്തിൽ ഊറി വന്നു. ഞങ്ങളുടെ കാന്തലൂരിലെ തിരുമേണികൾ എത്രയോ സംസ്ഥാനങ്ങളോട് തീർക്ക മുടിയാத പ്രശ്നങ്ങളെ തങ്ങളുടെ താന്ത്രിക ശക്തിയാല് തവിടുപൊടിയാക്കിയിരിക്കാங்க. നിങ്ങളുടെ ചെക്ക് അതിന് എന്ത വിധത്തിലും ഈടാകാതെ ഞാനിവിടെ തിരിച്ചു വന്നതുക്ക് കാരണം என்னோட சிஷ்யன் சங்குனியை ഞാൻ இழந்துட்டேன். അവൻ മരിച്ചുപോയി. അവന്റെ ആത്മാശാന്തിക്ക് വേണ്ടി ഞാൻ ചില പരിഹാരങ്ങൾ ചെയ്ത് ഈ നദീതീരത്തിൽ അവനെ ശാന്തിയാക വെക്കണം. വേദം പഠിച്ച ബ്രാഹ്മണനാണ് സങ്കുണ്ണിയുടെ ജീവൻ പ്രേതാത്മാവായി മാറി ഗംഗമ്മാവോട് சேர்ந்து നിങ്ങളെ ഹിംസിക്കും. அது கங்கம்மாவுக்கு மேலும் வலு சேர்ப்பிக்கும். அது மாத்திரமல்ல, கங்கம்மாவை ഞാൻ കുറച്ച് മതിപ്പിട്ട് கங்கம்மாவையும் நாகம்மாவையும் ഞാൻ அமைதிப்படுத்தணும். இந்த ஊர் ஜனங்களுக்கு என் மேத்து கோபமும் பயமும் இருக்கு. ഞാൻ அது போக்கணும். ഞാൻ കാരണം யாருக்காவது ஏதாவது நஷ்டம் வந்தா அதை நிவர்த்தி பண்ற கடமை எனக்கு இருக்கு. அது என் பழக்கமும் கூட. என் மந்திர வலிமையை நீங்க நம்பினா உங்களுக்கும் ஊருக்கும் ഞാൻ விஷ்ணுமாயோட அனுகிரகத்தால பல நல்ல காரியங்களை செய்து தரேன். ഞാൻ எங்க ஊருக்கு போய் திரும்ப என் ஆசான் கிட்ட இருந்து மகாமாயியோட அருளை வாங்கிட்டு வந்திருக்கேன். ഞാൻ நல்லது செய்யதான் வந்திருக்கேன். என்னாலதான் புரோகிதருக்கு பார்வை போய் ഞാൻ அவருக்கு பார்வை திரும்ப வர வைக்கணும். என் பாபம் தீர்க்கணும்.
சாமி, நல்லது செய்ய வந்திருக்கிறதா சொல்றீங்க. அதனால உங்க மேல நம்பிக்கை வச்சு என் குறைய சொல்றேன். நீங்க செய்த சர்பபலி பூஜையால இந்த அரண்மனையில கங்கம்மாவோட ஆக்ரோஷம் அதிகமாயிடுச்சு. புத்து கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சோம், பலன் இல்ல. என் மாமனாரு அவரோட அறையில எங்க பார்த்தாலும் நாகம்மா இருக்கிறதா சொல்லி அலறாரு. எப்பவும் கங்கம்மாவோட குரலும் சிரிப்பு சத்தமும் கேக்குறதா சொல்றாரு. அவர் சொல்றது நிஜமா இல்ல அது அவரோட மன பிரமையான்னு புரிஞ்சுக்க முடியல. விஷத்தை கொடுத்து கொன்னுடும்படி கெஞ்சி கேக்குறாரு. அவர் படுற வேதனைகளை கண் கொண்டு பார்க்க முடியல. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இன்னும் எவ்வளவு காலம்தான் சகிச்சுக்க வேண்டி இருக்குமோ தெரியல. மறுபடியும் கங்கம்மாவோட கோவத்தை தூண்டி விட்டுறாதபடி நீங்க தான் ஒரு வழி செய்யணும். அவளை சாந்தி அடைய வைக்கணும். ஏய், ஏண்டி இப்படி அழுது புலம்புற? இதுலயும் ஒரு வைராக்கியமும் தைரியமும் இருக்கணும். உன் மாமனார் தான் பயப்படுறானா, நீயுமா? அழுது புலம்புறது ஜமீன் பொம்பளைங்களுக்கு அழகில்ல. நம்பூதிரி, ராணியம்மா, நீ நிஜமாவே இந்த ஊருக்கு நல்லது செய்ய வந்திருக்கியோ இல்ல அப்படின்னு சொல்லி நடிக்கிறியோ எனக்கு அது தெரியாது. நீ அந்த கங்கம்மா சாபத்தையும் நாகம்மாவையும் ஒழிச்சு கட்டணும். அத பார்த்த சந்தோஷத்துல நான் நிம்மதியா கண்ணை மூடணும். உன் மேல நான் அபரிமிதமான நம்பிக்கை வச்சிருக்கேன். நீ அத காப்பாத்தணும். இவங்கெல்லாம் பயப்படுறப்போ உன்னை வரவழைக்கணும்னு துணிச்சலோடு சொன்னவ நான். பயத்தோடு வாழறதை விட ஒரு நாள் ஆனாலும் துணிச்சலா வாழ்ந்துட்டு செத்துறதுதான் ஜமீனோட வீரத்துக்கு அழகு. நான் சொன்னத நீ நிறைவேற்றி தருவியா? ராணியம்மா, உத்தரவு. നിങ്ങളുടെ വൈരാഗ്യത്തെ ഞാൻ നിറവേറ്റി കാട്ടും. അതുക്ക് മുന്നാടി നിങ്ങൾ അനുവദിച്ച ഞാൻ പെരിയ ജമീനെ പാക്കും. கேட்டல, அவன் பயத்துல ஒவ்வொரு நிமிஷமும் கோழத்தனமா துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ போய் அவனை பாரு. ஆனா அவன் பயத்தை நீ போக்கணும். തീർച്ചയായും വാങ്ങ പോയി பார்க்கலாம். நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கொடுன்னு கேக்குறேன். வா, வந்து எனக்கு தண்டனை கொடு. நரசிம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு எங்க பார்த்தாலும் நாகமாவா தான் தெரியுது. கண்ட மூடுனா கங்கம்மா குரல் தாட்டா கேக்குது. என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொள்றாடா. என்னால தூங்க முடியல. என் உடம்புல பாம்பா ஊறுதுடா. என்னால முடியலடா. இந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை பண்ணி கொடுறா. என்ன கொன்னுடுறா. எத்தனை தடவைடா கேக்குறது? என்ன கொன்னுடுறா. என்ன கொல்லாம ஜமீன்தாரையா, கங்கம்மா, நாகம்மா, என் உடம்பெல்லாம் வலிக்குது. என்னால முடியலையே. தாத்தா,
பதட்டப்படாம தைரியமா இருங்க. இது எல்லாமே சரி பண்ணதான் நம்பூதிரி வந்திருக்காரு. ஐயா நம்புதிரியா, நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் கங்கம்மா என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா. ஏதாவது விஷம் கொடுத்து நீங்களே என்ன கொன்னுடுங்கள, என்ன கொன்னுடுங்க. நான் உங்களை கொல்ல வரல, பேடிக்கண்டா. இங்க எந்த துஷ்ட சக்தி இருந்தாலும் ஞான் அதை கட்டுப்படுத்தும், விரட்டி அடிக்கும். கொஞ்சம் சாந்தமாயிட்டு இருக்கேன். நாராயணா, ಆ ದಿಸೆನೋ ಕೇಂದ್ರ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ಉಮಾಪುತ್ರ ದೇವ ಭೈರವ ಓಡಿವಾ ಓಡಿವಾ ಸ್ವಾಹ. இது மந்திர சக்தி உள்ள வடக்கு நோக்கி இயந்திரம். இங்க ஏதாவது துஷ்ட சக்தி இருந்தா இருக்கும் அந்த திசையை இது சுட்டி காட்டும். ஆனா இது அப்படி எதையும் சுட்டி காட்டல. இங்க எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை. இல்ல, எங்க பார்த்தாலும் நாகம்மா படையெடுத்தாடுறா, என்ன பயமுறுத்துறா. கங்கம்மா குரல் ஒடிச்சுக்கிட்டே இருக்க. பயப்படாதீங்க, உங்களுக்காக இன்னொரு பரீட்சை கூட செய்கிறேன். நாராயணா, மைக்குப்பிய இந்த மைய வச்சுக்கிட்டா என் கண்ணுக்கு துஷ்ட சக்திகள் தெரியும். தாத்தா, இது சாதாரண தீர்த்தம் இல்ல, ஆகாய கங்கைக்கு ஈடானது. இதை தெளிச்சா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் பஸ்மமாய் போயிடும். அம்மா, இதை வாங்கிக்கங்கம்மா. வீடு மொத்தமும் தெளிச்சிருங்க. நன்றிங்க சாமி. இப்போ உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இப்போ நீங்க நிம்மதியா தூங்கலாம். நம்பூதிரி, இனி அப்பா நிம்மதியா இருப்பார்ல? இது தற்காலிகம்தான். கங்கம்மாவை நிரந்தரமா சாந்தி செய்யாம இங்க எதுவும் சாத்தியம் இல்லை. கங்கம்மாவை சாந்தி பண்ணணும்னா முதல்ல ஞான் இந்த ஊர்ல இருக்கணும். அதுக்கு என்ன இந்த ஊர் ஜனங்க ஏத்துக்கணும். ஊர் ஜனங்க மத்தியில பார்வையை பறிகொடுத்த புரோகிதருக்கு என் மந்திர சக்தியால பார்வையை வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். நம்பூதிரி,
இத்தனை நாள் துடிச்சுக்கிட்டு இருந்த எங்க அப்பாவை சரி பண்ணிருக்கீங்க. இதை கூட நாங்க செய்ய மாட்டோமா? நிச்சயம் செய்யறோம். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நம்பூதிரியா, திரும்பவும் கங்கம்மா கோவத்தை கிளறவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம். உங்களால எனக்கு பார்வை வர வைக்க முடியாது. கண்டிப்பா வர வைக்க முடியாது. அப்படியே வர வச்சாலும் கோபம் வந்து கங்கம்மா என் உசுரை எடுத்தா என்ன பண்ண முடியும்? நான் உங்களுக்கு பார்வை வர வைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உங்க உயிரை பறிக்கிறதுக்காக அல்ல. இப்படி எத்தனை பேர் பேச்சை இழந்து, பார்வை இழந்து, உயிரை இழந்து நிர்கதியா நிக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கங்கம்மாவோட சாபத்தை மதிக்காம நடந்ததுன்ற விளைவு. அதை புரிஞ்சுக்காம ஞானும் கங்கம்மா சாபத்தை ஒழிச்சு கட்டுறேன், நாகம்மாவை இல்லாம பண்றேன்னு என்ற மந்திர தந்திர சக்திகளை பயன்படுத்தின. அதிண்ட விளைவு என் சிஷ்யனை எழுந்து நிக்கிறேன். இப்போ செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வந்திருக்கேன். என்ன இங்க வர வச்சதால பார்வை பறிப்போன புரோகிதருக்கு பார்வைய வர வைக்க நான் வந்திருக்கேன். ஆணவத்துல இல்ல, கங்கம்மா மேல உள்ள பக்தியில வந்திருக்கேன். புரோகிதரே, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். கங்கம்மாவுக்கான சாந்தி பூஜை செய்து உங்க பார்வைய வர வைக்க. ஒரு காலத்துல இந்த ஊரும் லலிதாம்பிகை கோயிலும் சப்த மாதர்கள் பெருமையும் பாண்டி மலையாளம்னு இதனோட புகழ் எங்கும் பரவி இருந்தது. அர்ச்சகர் என்கிட்ட வந்து கன்னிகாபுரத்துல பூஜைன்னு சொன்னப்போ நான் எத்தனையோ ஆவலாயிட்டு விட வந்தேன். அதுக்கு காரணம் நான் சின்ன வயசுல கன்னிகாபுரம் பத்தி கேட்ட கதைகள். கல்ப விருஷத்துக்கும் காமதேனுவுக்கும் ஒப்ப கேட்ட மாத்திரத்துல வரம் கொடுத்த சப்த மாதர்கள். தேவ சக்தி இப்ப எவட போய் சக்தி திருச்சி விட பிரசன்னமாகணும். அதுக்கு நான் கற்று தேர்ந்த வித்தைகளை பிரயோகிச்சு கங்கம்மாவை சாந்திப்படுத்தணும். சப்த மாதர்கள் விக்கிரகங்களை தேடி பிரதிஷ்டை செய்யணும். அதுகொண்டு ஊரு செழுமையாயிட்டு இருக்கணும். இதே என்ற ஆசை. அதனாலதான் நான் இங்க வந்தது. புரோகிதரே, இப்ப என் மேல நம்பிக்கை வந்தோம். நான் உங்களுக்கு பார்வை வர வைக்கட்டுமோ? கங்கம்மாவை சாந்தி செய்து எனக்கு பார்வையை வர வைக்கிறதா நீங்க சொல்றதால நான் சம்மதிக்கிறேன். இருக்கேன்.
நாகம்மா தாயே, நீ பருகிறதுக்காக பால் கொண்டு வந்து வச்சிருக்கோம். எங்க மேல